இப்போ எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் பொருந்துன்னு சொன்னோம்? இந்த துலா லக்னத்துக்கு பொருந்தும், கடக லக்னத்துக்கு பொருந்தும், மகரத்துக்கு பொருந்தும், மேசத்துக்கு பொருந்தும். ஆனால் இந்த இடம் இருக்கக்கூடிய அதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, இவரை வந்து கருத்தில் கொள்ளணும். ஏதாவது மேச லக்னத்துக்கு ஓகே, இவர் வந்து வலு அடைஞ்சிடறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறப்ப இந்த லக்னத்துக்கும் ஓகே, இந்த இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா அவர் ஆட்சி பலம் பெற்றுறாரு அப்படின்னது ஓகே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சுக்கிரன் இதன் அதிபதி, லக்னாதிபதியோட வலுவை முக்கியமாக பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் இதை பார்த்து இருந்தாலும், என்னதான் நீசபங்க ராஜயோகம் இருந்தாலுமே அதன் அதிபதி லக்னாதிபதியோட நிலை முக்கியம். லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த யோகம் குலைஞ்சி போச்சு, யோகம் கிடையாது. இந்த லக்னாதிபதி இந்த இடத்துல சுக்கிரன் இந்த இடத்துல வந்துட்டாரு, யோகம் குலைஞ்சி போச்சு. அதே மாதிரி இந்த லக்னம் சனி பகவான் இங்கே போயிட்டாரு, நீசமாயிட்டாரு, யோகம் குலைஞ்சி போச்சு. அதாவது முழுமையான யோகம் கிடைக்காது. தனிப்பட்ட ஜாதகம் முக்கியம். அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேற்படியான ஒரு பொது கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.